ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளவுஸு பேக் பார்ட் ஒண்டி நம்ம பார்ப்போம். இதுதான் ப்ளவுஸ் பிட்டு. இந்த சாரீக்கு நான் கலர் எனக்கு மேட்சிங்காக கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக தேடி சரி இது ஓகேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் மேட்ச் ஆகலை அவ்வளோ. இந்த பீகாக் வச்சு தான் நான் பேக் சைடு டிசைன் பண்ண போகிறேன். போட் நெக் தான் வைக்க போகிறேன். இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். இந்த எம்ப்ராய்ட்ரி போட்டது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கை ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு. இது சின்னதாக ஒரு எம்ப்ராய்ட்ரி ஃப்ரண்ட் சைடு. இந்த சைடு ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை, ஒன்லி பார்டர் ஒண்டி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் போட் நெக் ப்ளவுஸ் தான். கீ ஹோல் டிசைன் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டும் போட் நெக் தான், ஆனால் நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன், சுருக்கம் இல்லாமல். இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம சீம் அலவன்ஸோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், போட் நெக் வச்சுட்டு பட்டி வச்சு 3 டாட் ப்ளவுஸ் தான். இப்போ மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸ்க்கு லைன் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஸ்கேல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே நான் ஃபினிஷிங் ஃபோல்ட் பண்ணி தான் வைக்க போகிறேன். அதனால் ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்ப்போம். 14 இன்ச்சு. நான் நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் 13.5 தான் வைப்பேன். இது போட் நெக்குன்றதால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். போட் நெக் மேக்ஸிமம் நான் 14 இன்ச் தான் எப்போ வைக்கிறது. நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கலாம். ½ இன்ச்சு சீம் அலவன்ஸும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க்கர் எனக்கு நல்லா தெரிஞ்சது. இது கேமராவில் சரியாக கேப்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன் கலரு. நானும் செக் பண்ணவே இல்லை. இப்போ ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச்சு, அதில் ½ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலும் 7 இன்ச்சு தான் வைக்கிறேன். 7 இல்லை 7.5, இது 2 கூட வச்சுக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்கு வித்து நான் 4 இன்ச் வைக்கிறேன். நமக்கு ஷோல்டர் 3 இன்ச் இருக்கா. ஸ்டிச்சிங் எல்லாம் போச்சுன்னா நமக்கு 2.25 இன்ச் கிடைக்கும் ஷோல்ட்ரு. இது கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்கும் 2.25 இன்ச்சுங்கிறது. இப்போ நெக் டெப்த்து ரெடி அளவுலேருந்து நான் 4 இன்ச் வைக்கிறேன். பேக்கில் எதுவும் டிசைன் எல்லாம் இல்லை, நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் டெப்த் எடுக்கிறேன், டீப்பு. இல்லாட்டி 3.5 ஓகேவாக தான் இருக்கும். இப்போ நெக்கு உங்களுக்கு நல்ல ரவுண்டாக வேணுமா, யூ ஷேப், அதாவது நல்ல கர்வாக வேணுமா, இல்லை போட் வேணுமா, இல்லை அதுலேயே இன்னும் குறுகலான போட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் மூவ் பண்ணி பாருங்கள்.
எப்படி வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து நல்ல கர்வாக வேணும், அதாவது கொஞ்சம் அகலமாக வரும் நெக்கு, எனக்கு அப்படி தான் வேணும். நான் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து 34 சைஸ் தான். நார்மலாக ப்ளவுஸ்னால் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம். நான் வந்து இதில் 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ஈஸ் அலவன்ஸ்க்காக. நீங்கள் 3 இன்ச் கூட கொடுக்கலாம், அதுவும் வந்து ஓகேவாக தான் இருக்கும். நமக்கு இது க்ளோஸ் நெக் இருக்கு இல்லையா, அதனால் வந்து நமக்கு போட்டு காட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 3 இன்ச் கூட கொடுக்கலாம். இப்போ அதை ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 9 இன்ச் கிடைக்குதா. நம்ம 9 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அப்போது 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக இதுவும் ஸ்கேல் வச்சு ஆம் ஹோல் வரைஞ்சிடலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்க மெஷர்மெண்ட்டுன்னு செக் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ரெடி லைன் இருக்கு இல்லையா, அதிலேருந்து வச்சு பார்க்கணும். நம்ம ஸ்டிச்சிங் லைனும் அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போது ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரவுண்டு இந்த கிளாத் இப்படி கையை வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டோம் இல்லையா, அந்த லைனில் இருந்து வச்சு இப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டிச்சிங் லைனை தான் வச்சு பார்க்கணும். இப்போ வேஸ்ட் வந்து 30 இன்ச்சு, அது எதுவும் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். எவ்வளோ இருக்கோ அதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு டாட்டுக்காக, பின்ன 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக. அவ்வளோதான், எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. நான் பேக் சைடு ஒண்டி தான் டிசைன் பண்ணுறது, அந்த பேட்ச் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது ஒண்டி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நாச்சஸ் வந்து எங்கே போடணுமோ அங்கங்கே போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு நெக் லைனு கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ கட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ்க்கு வருவோம். இந்த பீகாக் வச்சு தான் நான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வர மாதிரி, அதாவது நம்ம நெக் இருக்கு இல்லையா, நெக்குக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதை அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து இவ்வளோ நீட்டு பார்டர் இல்லை, கீழே அந்த பீகாக் கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீகாக் மட்டும் வர மாதிரி தான், அதனால் அந்த பார்டரை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போகலாம். பாருங்கள், நான் வந்து
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸு பின்னாடி கொடுத்துருக்கேன். சேம் கலரில் கிளாத் கிடைக்கல, எனக்கு ஒயிட் கலர் இருந்தது, அதனால் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸு, அதுக்கப்புறம் லைனிங் வச்சு எல்லாத்தையும் பின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ஃபுட்டோட அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுட்டோட அளவு அடித்து திருப்பிடுவோம். பெண்டு திரும்பும் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே மிஷினை ரன் பண்ணுங்கள். அடித்தாச்சு. இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். நெக்லைனில் எப்போவுமே 2 தடவை ஸ்டிச் போட்டுக்கோங்க. தையல் வந்து கொஞ்சம் சின்ன தையலாக வச்சுட்டு 2 டைம் போட்டிங்கன்னா நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இப்போ சின்ன நாச்சஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன கவு தான் இல்லையா, அதனால் ஃபுல்லாக எல்லா இடமுமே போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி இருக்க அந்த ஒயிட் கலர் பீஸை வந்து கட் பண்ணிவிடும். பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள், மெயின் பீஸில் படாமல். இப்போது லைனிங் சைடு ரா எட்ஜஸ் எல்லாம் தள்ளிட்டு ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்கலாம். ரா எட்ஜஸ் எல்லாம் லைனிங் பக்கம் தள்ளிடணும். அப்போ தான் நெக்லைன் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போது திருப்பி பார்த்தா இந்த ஒயிட் கலர் பீஸ் தெரியுது, அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் கலர் பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டிச்சிங் இருக்கிறதோடு சரி அப்படியே மொத்தம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது கொஞ்சமாக தெரிஞ்சாலும் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுருவோம், அதனால் வந்து அது அந்தளவு ஒன்றும் விசிபிளாக தெரியாது. நீங்கள் இதனால தான் சேம் கலர் லைனிங் இருந்தால் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நான் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் 80 சென்டிமீட்டர் தான் வேறு லைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எனக்கு மீதி எதுவும் ஆகலை. நீங்கள் இல்லாட்டி லைனிங் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பீஸு நெக்குக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஃபுட்டோட அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கிளாத் வந்து எங்கேயும் இழுக்காதீங்க. நெக்லைன் எப்படி இருக்கும் அப்படியே அடிச்சிருங்க. நல்லா தேய்ச்சி விட்டு கிளாத்தை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு திருப்பிடுங்க. அவ்வளோதான். நான் சுற்றி தையல் போட்டு கீழே அடித்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். முடிச்சிட்டேன் பாருங்கள். நெக்லைன் பாருங்கள் செம்மையாக கிடச்சிருக்குல்ல. சைடு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டாச்சு. கீழேயும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன். டாட் வந்து நம்ம 1/2 இன்ச்சு தானே விட்டோம், 1/4 இன்ச்சில் டாட்டும் பிடிச்சிட்டேன். பேக் பார்ட் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேட்ச் ஒர்க் பண்ணுறத பார்க்கலாம். இது என்னோடய ஐடியா. உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீகாக் வந்து சென்டராக வர மாதிரி, இந்த ஒரு பீகாக் வர மாதிரி தான் வருது. எந்த இடம் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து அப்லேயும் டவுன்லேயும் வந்து த்ரெட் பைப்பிங் தரப்போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக கிடைக்கும் பைப்பிங் வச்சோம்னா. இது பாருங்கள், கீழே இருந்து பார்டரும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன் தெரியட்டுன்றதுக்காக என்கிட்ட வேறு கலரில் அதே ஷேடிங்கில் தான் இருந்தது, கொஞ்சம் லைட்டாக இருந்தது.
அந்த கிளாத் வச்சு நான் பைப்பிங் ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 சைடும் வந்து பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்துருக்கேன், லைனிங் பீஸ் தான் அதுவும். எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் இல்லையா, எனக்கு வந்து கேன்வாஸ் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் வந்து லைனிங் கிளாத்தே கொடுத்துருக்கேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டு எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலேயும் வைக்கலாம், இல்லை கீழே உங்களுக்கு வேணும்னாலும் வைக்கலாம். எனக்கு வந்து மேலே நெக்லைன் ஆண்ட வைக்கிறது ஓகேவாக இருந்தது, அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு பின் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, இந்த பீகாக் பார்டர்லேருந்து இந்த பார்டரை வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சமோசா ரெடி பண்ணி கீழே வந்து வைப்போம், அந்த பேட்ச் ஒர்க்குக்கு கீழே. இது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணிடலாம். மூவ் ஆகுது, இன்னமும் பின் போட்டுடுறேன் எக்ஸ்ட்ரா. இப்போ மேலே வந்து ஸ்டிச் போட்டுடலாம். த்ரெட் பைப்பிங் இருக்குது இல்லையா, அதனால் சிங்கிள் ஃபுட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச் போட்டுருவோம். இங்கே வந்து பிளாக் கலர்லேயே போடுறது இருந்தால் போடலாம். நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ளவுஸ் கலரு, சேம் அதே நூல்லே தான் போட்டுட்டேன். கரெக்டாக இந்த கிளாத்துக்கும் பைப்பிங்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்லேயே போட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸ்டிச்சு. இப்போ மேலே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்ப்போம். பேட்சுக்கு கீழே இங்கேயும் நல்லா கிளாத் எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் சென்டர் பார்த்துட்டு பின் வந்து போட்டுக்கலாம் எல்லா இடமும். நம்ம 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் 2 சைடும். அது வரைக்கும் எதுவும் வேண்டாம் டிசைனு. அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சமோசா வைக்கலாம். சாரி, இன்னும் சமோசா ரெடி பண்ணல, இப்போ சமோசாஸ் ரெடி பண்ணுவோம். சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டு நார்மல் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சமோசாங்க ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தான் நம்ம ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோல்டு 2 ஃபோல்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி சமோசா பண்ணுறதுன்னு சொல்லி. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். சிங்கிள் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2.5 இன்ச் வரைக்கும் நார்மலாக ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ 1 by 1 சமோசா அந்த நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தள்ளி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இது ஓவர்லேப் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம், ஆனால் நான் ஓவர்லேப்லாம் பண்ணல, பக்கத்தில் தான் வைக்கிறேன். நீங்கள் சமோசாவோட டைரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, எந்த சைடு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ
ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறோமோ சேம் அதே மாதிரி எல்லா ஃபோல்டிங்கும் ஒரே சைடு வர மாதிரி பார்த்து சமோசா வைக்கணும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு ஃபோல்டிங்கில் தெரியும் அது டபுள் ஃபோல்டு இருக்குது. அது ஒரே சைடு வர மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ 1 by 1 ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சைடு அந்த சைடு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஆர்ம் ஹோல் சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் 2 சைடும். இப்போது இந்த சமோசாஸ் எல்லாம் நான் ஒரு சின்ன ஹேங்கிங் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இதில் மேலே இன்னொரு பிளாக் கலர் நூல் போட்டு இன்னொரு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம பைப்பிங்கில் தானே கொடுத்துருக்கோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட்டோட அளவில் கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் டல் கோல்டு பீட் எடுத்திருக்கேன். அடுத்து பிளாக் கலர் பீடு. இது சைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பிளாக் கலரு. இப்போ த்ரெட்டு டபுளாக கொத்து வச்சுருக்கேன் ஊசியில். நான் 1 போடுறது காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். நம்ம நாட்டு தெரியாமல் இருக்க அந்த சமோசாக்குள்ளே நான் த்ரெட்டு விட்டு எடுத்துட்டேன். அங்கே ஒரு சின்ன நாட் பண்ணிவிட்டு ஹேங்கிங் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் யோசிக்கிறீங்களோ, 5 பீடு இல்லை 6 பீடு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொத்துக்கலாம். இந்த பீடு வச்சு தான் ஹேங்கிங் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டியூப் பீடு கூட வைக்கலாம். ட்ராப் பீடு, அந்த பிளாக் கலருக்கு ட்ராப் பீடு கூட இருக்குது நிறைய, இல்லை டேப்லெட் பீடு, இந்த மாதிரி நிறைய பீடுங்க இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பண்ணலாம். இது என்கிட்ட இருந்தது, அதனால் மேட்சாக இருக்குன்றதால நான் அதே வச்சுட்டேன். இப்போ ஒரு 6-7 பீடு கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பீடு போட்டு இன்னொரு கோல்டன் பீடு போடணும். லாஸ்ட்டாக போடுற அந்த ஒரு பீடை விட்டுட்டு மறுபடியும் எல்லா பீடுக்குள்ளேயும் நூல் உள்ள, அதாவது ஊசி விட்டு எடுத்துடணும். ஃபுல்லாக எல்லா பீடுக்கும் விட்டு எடுத்துட்டோம்னா அது ஹேங்கிங் அங்கே லாக் ஆகிடும். நூல் இழுத்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடலாம். மறுபடியும் அந்த சமோசாக்குள்ளே நூல் விட்டு ஒரு லாக் பண்ணிட்டோம்னா ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் கோத்துட்டு நான் கொண்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கோத்துட்டேன். இதான் ஃபைனல் லுக்கு. ப்ளவுஸ் டிசைன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே சமோசா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக லாக் பண்ணும்போது ஒரு பீடு வச்சு சமோசாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சமோசாவும் மூவ் ஆகாது. ஒரு டைம் தூக்கிக்கும் இல்லையா, அது தூக்கிக்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.